அனைவருக்கும் கவின் ஸ்டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி கடக ராசி என்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் நடைபெற்றது. அப்படி அந்த கிரகங்கள் 3 முக்கிய கிரகங்களினுட பெயர்ச்சியால் இந்த ஜூன் மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதத்தை பொறுத்தவரை 29ஆம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. ஆனி 15ஆம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அதாவது அங்கே ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான்கள் இருக்கிறாங்க. புதன் பகவான் 22ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியிலையும், ராகு கும்ப ராசியிலையும், சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ஜூன் 7ஆம் தேதி ஏகாதசி, 8-23 தேதிகளில் பிரதோஷம், 25ஆம் தேதி அமாவாசை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. மேலும் பஞ்சாங்கப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல், மழை இதெல்லாம் இருக்கும். நம்ம எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு ஒரு மிக அற்புதமான பலனை கொடுக்க இருக்குது. கடகராசிக்காரர்கள் பாசம் வைக்கிறதுல ரொம்ப நல்லவங்க. அப்படி பாசம் வச்சு மோசம் போனவங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிறரை அன்பை காட்டுறதுல ரொம்பவே வல்லவங்க. ஆனால் உங்கள் மீது யாருமே அன்பு காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு துன்பங்களை சந்தித்து வந்திருக்கக்கூடியவங்க தான் கடகராசி என்பவர்கள். எடுத்த முயற்சிகளில் எல்லாமே தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. எடுத்த காரியங்களில் எல்லாமே தடை தான். இந்த தடைகளை மட்டுமே கடந்து வந்திருக்கக்கூடியவங்க அப்படின்னா கடகராசி என்பவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு அனைத்தும் சுமூகமாக முடிய போகுது. முதல் 15 நாட்கள் பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லும் காலகட்டமாக இருக்க போகுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் அதை எச்சரிக்கையாக செய்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக மாணவர்களை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாதமாக உங்களுக்கு இது அமையும். நல்ல கல்வி நிறுவனங்களில் சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாகும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபாரமான வளர்ச்சி உண்டாக வாய்ப்பு இருக்குது. தெய்வத்தினுடைய அனுகூலம் உங்களுக்கு எப்பவும் நிறைஞ்சிருக்கும். பெண்களை பொறுத்தளவில் கலைத்துறையில் இருந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா அமோகமான காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். வேலைக்கு முயற்சி செய்பவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, குடும்பத்தில் உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் தாங்க. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவில் சூரிய பகவான் முதல் 15 நாட்களுக்கு பாதகஸ்தானத்தில் இருக்கிறாரு.
அதுக்கப்புறம் விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப அஷ்டம சனி வந்து உங்களுக்கு விலகிறதுனால அரசியல் தலைவர்களுக்கு இருந்து வந்த தடைகள், பெரிய பெரிய தடைகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும். பொதுமக்களுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளி குறைந்து உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. சூரிய பகவான் வந்து பாதஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிரிகளினுடைய தொந்தரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. விரயத்துக்கு சூரியன் செல்றதுனால மனதில் சலிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த சலிப்புகளை கடந்து உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல வெற்றி உங்களை தேடி வருங்க. அடுத்ததாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் வெளிநாடு போகிறதுக்கு எனக்கு யோகா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இருக்குது. 9ஆம் இடத்துல அதிபதி குரு வந்து 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால, 9ஆம் இடத்தினுடைய அதிபதி குரு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி அடுத்த மாநிலத்தில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கு. நிறைய செலவுகள் வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க. அடுத்ததாக தொழிலை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாக்குகளை வாங்கி வைப்பீங்க. இந்த மாதத்தில் பெரிய லாபம் வரலை அப்படின்னாலும் எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே இந்த மாதத்திலேயே நீங்கள் நிறைய வாங்கி வைக்க வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல்ல மிகுந்த கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. வாடிக்கையாளர்களை பொறுத்தளவில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. கடகராசி என்பர்களை பொறுத்தளவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 11 பேருக்கு தயிர் சாதத்தை அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பெரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.